Hi friends, today I am going to tell about 25th Divya Desam Perumal Tayar Talachanga Nachiyar Singamalavali Vimanam Chandra Vimanam Pradishyam Chandran Devargal நித்தியவர்கள் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்கள் 2 பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. மாயூரம் ஆங்கூர் சீர்காழி மார்க்கத்தில் அங்கிருந்து 25வது திவ்ய தேசம் மூலவர் நான்மதி பெருமாள் அண்ணன் கருணாபுரம் கடிகை ஓம் ஸ்ரீ தலைவர் சங்கராகி சமீத நான்முக முதிய சுவாமியே நமஸ்துதே. கண்ணாலே கண்ணபுரம் தாமரைசூழ் தலைச்சிங்க மேல்தலையில் விண்ணோர் நான்மதி விரிகின்ற வெண்சுடரே. கண்ணாலே கண்டுகாமலில் திருமங்கையாழ்வார்கள் மங்களாசாசனம் செய்து 108 திவ்ய தேசங்களில் 25வது திவ்ய தேசம் இது. மூலவர் நான்மதி பெருமாள், உற்சவர் வெண்சுடர் பெருமாள், தாயார் தலைச்சங்க நாச்சியார். தலைச்சங்க நான்மதியம் என்றால் அங்கு தெரியாது. தலைச்சங்கக்காடு என்ற பெயரே பிரதமமா உள்ளது. தலத்தை பற்றி விவரங்கள் பிரம்மாண்டமான புராணத்தில் சிறிதளவே இரவில் நமக்கு ஒளிதரும் நான்மதி சந்திரனும் ஏற்பட்ட சாபம் தீர்ந்தமையால் இங்குள்ள பெருமாளை நான்மதி பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. விலை மதிப்பற்ற சங்கொன்றை பெருமாளுக்கு ஏந்திருப்பது தலைச்சங்கனம் ஆயிற்று என்பார். சந்திரன் தட்சிணி 27 மகளை திருமணம் செய்தார். ஆனால் ரோகிணி ரோகிணிப்பால் மிகுந்த அன்பு செலுத்தினார். இதனை கண்ட 26 மகளும் தன் தந்தையார் தர்க்கனிடம் முறையிட்டார். இதனால் தர்க்கன் சந்திரனின் அழகு தேயும்படி சாபமிட்டார். சந்திரன் சாப விமோசனம் பெற்று தந்த பெறுவதற்காக ஸ்ரீரங்கம், இந்தலூர் போன்ற பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். கடைசியில் இந்த புண்ணிய நீர் பற்றி எம்பெருமான் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். அதனால் இந்த தலத்தில் சந்திரன் தன் சாம விமோசனத்திலிருந்து விடுவித்து தன் தலையில் சூடினார். இத்தலத்தில் எம்பெருமான் அழகிய சங்கையும் ஏந்தியுள்ளார். திருமங்கை ஆழ்வார்கள் இத்தலத்தினை தலைச்சங்க நான்மதியும் என்று அழைத்தார்கள். சந்திரனின் சாபம் தீர்ந்ததால் எம்பெருமானுக்கு பெயர் உண்டாகியுள்ளது. இருந்தாலும் எம்பெருமான் திருமுகம் ஒளியும் நிலவு போல போன்றது என்று ஆழ்வார்கள் புகழ்கின்றனர். அதற்காகத்தான் எம்பெருமான் தோன்றியதே என்று திருமுக பெயர்களில் மயங்கி நின்றதை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. திங்களும் ஆதித்தனும் எழுந்தாள் போல் என்று கார்மதியம் போல் முகத்தான் என்றும் ஆண்டாள் கூறுகிறார். நியமான சங்கும் இருக்கையும் கொண்டு 17 சுழல் 7 ஞாயிறோடு மதியேந்தி ஒரு கோல நிலவோ என்று ஒரு நெருங்குன்றம் ஆகாது ஆமினா என்று நம்பாதவரும் கூறுகின்றனர். நம்மாழ்வரும் கூறுகின்றனர். திருநீர் சந்திரமண்டலம் போல் செங்கன் பால் கேசவன் என்று பெரியாழ்வார் புகழ்கின்றார். இவ்வாறு எல்லாம் எம்பெருமானை கதிர்களுக்கு ஊமைப்படுத்தி சந்திரமுகமா ஆழ்வார் கொண்டாடுதன் அழகுடைய பெயரை சூட்டிக்கொண்டு திகழ்கின்ற இந்த பெருமாள் நான்மதியம் என்ற சங்க காலத்தில் பெரும் புகழ் பெற்றது. இது காவேரி பூமுட்டத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். இந்த சங்கு வியாபாரத்தில் தலை சிறந்து இருந்தது. இங்கு சங்குகள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை சங்ககால நூல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. செப்பும் தான் காலாதனும் திங்களும் வானம் தாரையும் அப்புங்கால் காரும் ஆகின்றன என்று கைப்பால் தலைச்சங்கம் என்னும் பற்றி அறிமுகங்களில் காணப்படுகிறது. நாமும் தலைச்சங்காடு நான்மதி பெருமாளை சென்று தரிசனம் செய்தால் சந்திரனால் ஏற்பட்ட சாபம் நீங்கி வாழ்க்கையில் எல்லா வளம் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.